Hi guys, this is Ganesh from Friends Matrimony. இன்றைக்கு நாங்கள் ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா கென பேர் எங்கிட்ட ஒவ்வொரு நாளும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க கொள்கிறாங்க. ஆனால் கென பேரண்ட்ஸுக்கு அவங்களோட பிள்ளைகளுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயிலே முழுசாக தெரியுது இல்லை. சம்டைம்ஸ் ஓகே ஏண்டா பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து அவளுக்கு பார்க்க வேண்டியது வந்திருக்காது. மேரேஜ் கண்டு எடுக்கல ஃபர்ஸ்ட் டைம் அவைக்கு பிள்ளைகளோட செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், கிரக பாவம் எவ்வளவு தெரியாமல் இருக்கலாம், செவ்வாய்க்கு மட்டும் எவ்வளவு கிரக பாவம் இருக்குன்றது தெரியாமல் இருக்கலாம். தேட்ஸ் குவாய்ட் நார்மல். ஆனால் ஒரு பிள்ளைக்கு 28 வயசு 26 வயசு ஆயிட்டுது, இனி கட்டாயமாக தொடர்ந்து பார்க்கணும்னு வார நேரத்தில் அநேகமாக அது மற்ற பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. என்றபடியே உங்களுக்கு அதில் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக அங்காள பாட்டியோட கதைக்க முடியும். ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் கதைக்கல மற்ற பாட்டி யோசிக்கும், என்ன இவங்களுக்கு தன் பிள்ளைகளே கவனமே இல்லையா, மேரேஜுக்கு பார்க்க தொடங்கிட்டாங்க பார்ட்னரை, ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகளோட ராசி நட்சத்திரம் செவ்வாய் கிரக பாவம் ஒன்றுமே தெரியுது இல்லையே. அப்போ இவை என்ன செய்து கொண்டு இருந்தவை வேணாலும் படம் பார்த்து கொண்டு இருந்தவையா வீட்டில் இருந்து? நானே சில நேரத்தில் அப்படி தான் கேட்குறேன் நான். பிகாஸ் நீங்கள் பிள்ளைகளுக்கு படி 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 என்று சொன்னதால தான் பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் போய்க்கலையோ ஹை ஸ்கூலில் இருக்கையோ லவ் பண்ணாமல் படித்து முடிப்போம் என்று சொல்லி அதை ப்ரையாரிட்டியில் கொண்டாந்து படித்து முடிச்சது. அப்போ அது பிள்ளைகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் தே கம்ப்ளீட் தட் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட்ஸ். நீங்கள் சொன்ன முறையில் பிள்ளை படிச்சுட்டு இப்போ நீங்கள் தான் பிள்ளைக்கு ரைட் பார்ட்னரை பார்த்து கொடுக்க வேணும். அதுவும் பிள்ளைக்கு பிடிக்கிற விதத்தில். கன்னடத்தில் பார்த்தா சில நேரத்தில் பேரண்ட்ஸ் சில பேரை பார்க்குறாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு அது பிடிக்குதில்லை. பிள்ளைகள் கொண்டு வரது பேரண்ட்ஸுக்கு பிடிக்குதில்லை. சில நேரத்தில் நாங்கள் மேனேஜர்ஸ் கொடுக்கும்போது கூட பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சூட்டபிள் ப்ரொப்போசலை கொடுத்தா பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு தாங்களே டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் ஓகே, சாதி சமயம் குறிப்பு என்று கன விஷயத்தை சில பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, சரியோ பிள்ளையோ. அப்போ அந்த விதத்தில் அவைகள் ரிஜெக்ட் பண்ணினா பரவாயில்லை. படத்தை பார்த்து வேலையை பார்த்துட்டு அவையை ரிஜெக்ட் பண்ணினோம், அல்லது குறிப்பை விளங்காமலே குறிப்பை அவைகள் பார்த்துட்டு இதுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி விளக்குறாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நாங்கள் முடிவெடுக்க வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது. பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்காது பிள்ளைக்கு பிடிக்க வேணும். அப்போ பார்ட்னர் சர்ச்சை நீங்கள் செய்து கொடுக்க போறீங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வந்தால் நீங்கள் பிள்ளைகளுக்கு எது பிடிக்குதோ அவங்களோட கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்க வேணும். இந்த ப்ரொஃபைல் பிள்ளைக்கு பிடிக்கும், ஸோ நான் இதை கொண்டே கொடுப்போம். அதே நேரத்தில் எங்களுக்கு குறிப்பு பொருத்தம் நாங்கள் பார்க்குறோம், அது இருக்குதா இல்லையா. அப்போ தயவு செய்து நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பில் பார்க்காம பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பில் பாருங்க. கென பேரண்ட்ஸ் இதை நிறைய போஸ்ட்போன் பண்ணி இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு தங்கட விருப்பத்துக்கு விலத்தை பிற பிள்ளைகிட்ட போய் அவங்களும் விலத்தை. மேரேஜ் ரியலி டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். I can tell, I know 3 ladies, they are in their 60s now. When they were looking for partners, their parents were insisting that they had to get the government job, pensionable job எடுக்க வேணும், அது இதுன்னு நிறைய கமாண்ட்ஸை போட்டு வச்சுட்டு இருந்தா 60 வயசு ஆச்சு. அவளுக்கு இப்போ 65க்கு மேலே நினைக்கிறேன் வயசு. ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ பேரண்ட்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரைட் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற வேணும், அல்லது பிள்ளைகளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். But I believe in horoscope. Many people believe that because it is somewhat a science. Planetary impacts are real. அதை ரைட் வேல கால்குலேட் பண்ணினா உண்மை. ஆனால் அது கன பேருக்கு தெரியாபடியா சும்மா கால்குலேட்டரில் போட்டு பார்த்துட்டு இல்லை ஆன்லைனில் பார்த்துட்டு பிள்ளையா சொல்கிறது இருக்குது, அது வேறு பிரச்சனை. ஆனால் எங்கட வெப்சைட்லேயே நாங்கள் இதில் மேரேஜ் கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கிறோம். செவ்வாய்க்கு செவ்வாய் எவ்வளவு பொருத்தமாக இருக்குது, மொத்த கிரகபாவம் எப்படி இருக்குது, மற்ற 10 பொருத்தங்களும் எத்தனை வீதம் இருக்குது, எது எது எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்குன்ற அவ்வளவும் எங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் மெம்பராக வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு செகண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் இது பொருத்தமாக இருக்க நினைக்கல, பிள்ளைகளுக்கு இது பிடிச்சிருக்கே, அதை கொண்டே செகண்ட் ஒப்பீனியனுக்கு காட்டுக்கும் இன்னொரு ஆள்கிட்ட. என்ற எங்களோட ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபைனல் டிசிஷன் எடுக்கவும் வேணாம், எடுத்துட்டு எங்களை குறை சொல்லவும் வேணாம். But we know it is working correctly, but still always second opinion is a must in my personal opinion. Do that. So if I explain about the horoscope matching, there are 3 things. ஒன்று செவ்வாய்க்கு செவ்வாய் எவ்வளவு பொருத்தம் இருக்குது. இப்போ செவ்வாய் 1ஆம் இடத்துல அல்லது 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தால் அவைக்கு அதே இடங்களுக்குள்ள இருக்கிற பொசிஷன்ல உள்ளது தான், இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற தான் கூட பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு செவ்வாயில பொசிஷன் இருக்கிறதுக்கு மேலால செவ்வாய்க்கு அவங்களுக்கு பாவம் இருக்குதா குற்றம் இருக்குதான்னு பார்த்து அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செவ்வாய் கிரகத்துக்கான பாவம் மற்றவருக்கு எவ்வளவு இருக்குன்றதை நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். பொதுவாக பாய்ஸுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் நல்ல சொல்லுவாங்க, கேர்ள்ஸுக்கு குறைவா இருக்கிறது நல்ல. ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல, கூட போகுதுன்னா கொஞ்சம் கூடினால் ஓகே, டோன்ட் லெட் தட் டூ மச். மற்றது 10 பொருத்தம் என்றது. அந்த 10 பொருத்தத்தில் தாலி பொருத்தம் வசிய பொருத்தம் கன விருத்தங்கள் வருது. அவ்வளவும் ஒவ்வொன்றாகவே எங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்து பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குன்னு சொல்லி.
மூன்றாவது மொத்த கிரக பாவமும் போயை விட கேளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நல்லன்னு சொல்லுவாங்க. அந்த கால்குலேஷன் நாங்கள் எங்கள் சிஸ்டத்திலே போட்டுருக்கோம். நிறைய டைமை போட்டு நிறைய செலவழிச்சு நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட கதைச்சு தான் நாங்கள் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து போட்டுருக்கிறோம். ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஒன். இது ஹொரோஸ்கோப் மேட்சிங். அப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் அதை பார்க்கலாம், விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டாவது, இப்போ யங்க ஜெனரேஷன் இந்தியத்துறை பிள்ளைகளுக்கு ஹொரோஸ்கோப்பில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அவங்க சில வேறு விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. பர்சனாலிட்டி மேட்ச். இப்போ பர்சனாலிட்டி மேட்ச்ன்றது மிக முக்கியமான விஷயம். கன பேருக்கு அது விளங்குறது இல்லை. அல்லது கன பேர் ஈவன் இங்கே பிறந்த பிள்ளைகள் கூட லவ் பண்ணி மேரி பண்ணி போகும் வரைக்கும் கூட சில நேரத்தில் டோன்ட் செக் தட் பர்சனாலிட்டி மேட்ச். அப்போ நீங்கள் லவ் பண்ணி போனாலும் சரிதான், எங்கள் இதுக்கால வந்தாலும் சரிதான், யூ கேன் ஹேவ் சம் டைம். ஃபர்ஸ்ட் 1 or 2 months நீங்கள் பேசிக்கல எக்ஸைட்மெண்ட்டில் தான் கதைக்க போகிறீங்க. அந்த பர்சனாலிட்டி மேட்சோ வாட் எவர் எல்லாமே உங்களுக்கு மைண்டுக்கு வராது. பட் திஸ் இஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அப்போ நாங்கள் எங்களோட சிஸ்டத்தில் அதையும் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸாக பர்சனாலிட்டி மேட்ச் நாங்கள் பொதுவாக ஒரு மெயின் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துருக்கிறோம். டிஸ்க் பர்சனாலிட்டி, DISC. இது வேர்ல்டு வைடாக எத்தனையோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100 years ஆகவே அக்செப்ட் பண்ணப்பட்டு வந்த ஒரு பர்சனாலிட்டி எவாலுவேஷன் மாடல். அதுல D என்றது டாமினன்ஸ், ரெண்டாவது I என்று இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டாவது DI இன்ஃப்ளூயன்ஸ், மூன்றாவது கன்ஷியஸ்னஸ் என்று சொல்லலாம், நாலாவது ஸ்டெடினஸ் அல்லது ஸ்டெடினஸ், கடைசி C கன்ஷியஸ்னஸ். அப்போ இது ஒவ்வொன்றுமே ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டியை காட்டி கொடுக்குது. அப்போ இந்த பர்சனாலிட்டி பொதுவாக ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இருக்கும், அதே நேரத்தில் செகண்டரி பர்சனாலிட்டியும் இருக்கும். அப்போ ஒரு ஆள் டாமினன்ட்ன்றது D பிரைமரி பர்சனாலிட்டியாக இருந்தால் செகண்டரி பர்சனாலிட்டி என்ன, ஐயா எஸ்ஆ சியான்றதை பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும். எல்லாருமே 100% DIயோ 100% ஐயாயோ இருக்கிறது இல்லை. அப்போ இந்த டாமினன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்டெடினஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ், இந்த 4 தான் மெயின் பர்சனாலிட்டி. அப்போ முதலாவது ஒரு ஆளுக்கு ஒரு பர்சனாலிட்டி மெயினாக இருக்கும், இன்னொன்று செகண்டரியாக இருக்கும். அது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மேட்சுக்கு பார்க்கல அவங்களுக்கும் இது எப்படி இருக்குது என்றதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது சூட்டபிளாக இருக்கும்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை விளங்கணும். D என்றதுக்காக இன்னொரு ஆளுக்கு Dயோட பொருந்தாதுன்றது இல்லை. இந்த பர்சனாலிட்டியை முதல் நீங்கள் பார்க்குறது இது அப்படி அவங்களோட மேட்ச் பண்ணி போகுமோ இல்லையோன்றதுக்காக இல்லை. இந்த மேட்சிங் இதுதான் என்னுடைய பர்சனாலிட்டி டைப் என்று சொன்னால் மற்ற பர்சனாலிட்டி டைப்பை நீங்கள் விளங்கி கொண்டா அந்த உங்களோட ஹியூமன் பிஹேவியரை நீங்கள் அலைன் பண்ணிக்கொள்ளலாம், மற்ற பார்ட்டியின் ஹியூமன் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ யூ கேன் அமிகபிளி மேனேஜ் அண்ட் பேலன்ஸ் அண்ட் கோ. That is always the case. Men are from Mars, women are from Venus. What does it mean? Men are coming from one planet, women are coming from another planet. So two different species going to live together in one roof. How is it possible, bloody hell? It's not possible unless you try to really understand that. So adatha naanga solra overall personality, expectation, interest, everything is different from men to women. But if you need to go along, you have to learn that. If you learn that, then you will understand the situation and scenario, why that behavior is come that way and why this behavior is coming this way. Either your behavior or the other party's behavior. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அதை சொல்கிறோம். இப்போ இந்த டாமினன்ஸ் கேரக்டர் எல்லாத்தையும் நீங்கள் விளங்கி கொண்டா உங்களோட கேரக்டரோட அது போகுதான்னு பார்க்கலாம். அதில் யார் ப்ரைமரி டாமினன்ட் கேரக்டராக இருக்குன்னு, நீங்களும் டாமினன்ட் அவையும் டாமினண்டா, நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸா, அப்போ இதில் யாரோட யார் விட்டு போகலாம் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அது ஈஸியாக இருக்கும். செகண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆஃப் த other important one is Colby index. அதனால் இதுக்கு கொண்டு வரையில because that is more high sophisticated. At least $50 you may have to pay US dollars to evaluate your one. Business purpose-க்கு partner search, for the business partner search எல்லாத்துக்கும் நான் அதை பார்க்கிறேன். மற்றபடி இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கலாம். இந்த டாமினன்ட் கேரக்டர் டிஸ்பர்சனாலிட்டியை நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸை உங்களோட வெப்சைட்லேயே நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலுக்கு லாகின் பண்ணினா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் எங்களோட ப்ரொஃபைலோட பிள்ளைகளோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா தான் அவங்கள அந்த டெஸ்ட்டை செய்ய முடியும். அது ஒரு 10 minutes டெஸ்ட் தான், 10 questions இருக்குது. When you do that, it will give you a big insight about your children and they can understand about their characters and the personality so that they can give a thought about the other person's personality. Then they can understand how they both can go along with each other. And the question is, can we go along with each other? After speaking to people for more than 3 months, 6 months time, they will understand that with this. So that is the purpose of that one. அதுக்கு கீழே நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஸ்டினியர்ஸ் போட்டிருக்கிறோம். அது உங்களுடைய பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸை பற்றிய கொஸ்டினியர்ஸ். நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஹாரோஸ்கோப் மேட்சிங் அண்ட் யுவர் பர்சனாலிட்டி மேட்ச் பிட்வீன் யூ அண்ட் யுவர் groom or bride.
Thank you guys. Any questions, call us 647-709-1536. My number 647-709-1761. Meera, my wife's number. Thank you guys. Take care.